வருமானிப்போம். முடிஞ்சு வாழ்க்கை தெரிந்திருக்கிறது. நாங்க தனியாக என்னுடைய ஆயுளை நிம்மதியாக இதுதான் செட்டில்டு லைஃப். எந்த குறைபாடும் இல்லை, எந்த கடனும் இல்லை, எந்த பயமும் இல்லை. ஆனா நான் முதல் சொன்ன ஒருவர் இன்னும் கிடக்குறாரு, கட்டதான் கிடக்குறாரு, கட்டதான் கிடக்குறாரு, 3 நாளா கிடக்குறாரு சாவுக்கு தத்தளிப்பு கொண்டு. ஏன் செட்டில் ஆகல? தெரிவில் தெரிவில் குரு கிடைச்சிருந்தா குரு சொல்லிடுவா, உண்மையான என் குருட்ட வருன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இது நடக்கும், நடந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நம்மள்ட்ட வந்த சுந்தராமையர்னு ஒரு வந்தார் மார்க் பிளான்டேஷனுக்காக. நான் வேண்டாம் ஆபரேஷன் எல்லாம் பண்ணாதீங்க, ஏன்னா அவருடைய ஆயுள் தெரியும், இன்னொரு 5-5.5 மாசம் தான் இருக்குது. வலிக்குமே, அப்பப்போ பெயின் இருக்கு, பெயினே வராது, இன்னையில இருந்து பெயின் வராது. சொன்ன மாதிரி அன்னையில ஒரு பெயினே இல்ல. மறுநாள் பாத்துட்டாரு, நைட் எல்லாம் பட்டா தூங்க முடியாம தத்தளிப்பார். அன்னைக்கு நல்லா தூங்கி இருக்காரு, காலையிலே வந்துட்டார். இறைவா நீங்க சொன்னது அற்புதம், உண்மை. எனக்கு நல்லா தூக்கம் வந்தது, எனக்கு பெயின் வரலைன்னா நான் ஹார்ட் ஆபரேஷனுக்கு நான் போகல. நீங்க சொல்றபடி இங்க வந்துட்டு இருக்கேன், உங்கள்கிட்ட வந்துட்டு இருந்தார். அவருடைய ஆயுள் தெரிகிறது. 3 மாசம் வந்துட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஒரு வேலைக்கிழமை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற போது அப்படியே பார்த்தேன், கண்ணை பார்த்தேன். அவரும் அப்படியே கண்ணை பார்த்தார். தெரியுது, அவன்கிட்ட சொல்ல முடியுமா நீ செத்து போவேன்னு? ஏன்னா அவர் வீட்டுல தனியாக இருந்தார், யாரும் கிடையாது. அதனால அவர்கிட்ட சொல்லி அனுப்புனேன். படுக்கும் போது கதவையும் மூடாது, திறந்து போட்டு அவருக்கு பாதி புரிஞ்சிருக்கும். அப்படியே ஒரு சோகத்தோட தலைய பார்த்தாரு. கேட்க பாரு கண்ணுக்குட்டி அந்த சாயை பார்க்க நான் உணர்ந்தாகும். நீ ஒரு பரிதாபமான ஒரு பார்வைய மேல மறக்க முடியும். அந்த சாவை நான் தான் என்ன நடக்கும் இறந்துட்டாருன்னு அதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கு சொல்லி பார்வை ரூம் திறந்தாரு, அவர் செத்து இருக்கிறாரு. அப்புறம் அடக்கத்துக்கு நம்ம ஆண்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் முன்னடக்கம் பண்ண. அப்போ அங்க நல்லா பாருங்க, இது செட்டில்டு லைஃப். இறப்பு தெரிந்து விட்டது, பயம் இல்லை, இனிமேல் நமக்கு மிச்சம் இல்லை. ஏன்? குரு கிடைத்து விட்டார், குரு இருக்கிறார், அவரும் பார்த்துக்குவார், அவரும் சாப்பிட்டார். என்ன தெளிவு! ஒவ்வொருக்கும் குரு மனிதனாக பிறந்த இந்த பாடி இருக்கிறவங்களுக்கு குரு கண்டிப்பா. அப்பந்தான் இந்த மண்ணுடைய பயணம் உங்களுக்கு முடியும். அதான் நம்முடைய சிந்தனை என்னது? ஞான பயணம். ஞான பயணம் இப்ப மண் பயணமாக தான் நமக்கு பேசுறது. இந்த மண் பயணம் எப்பொழுது முடியும் என்றால் குரு கிடைத்து குரு அனுமதியோ குருவோட நீங்க தொடர்ந்து சொல்லிடுவார், அது நடக்கும். உங்களுக்கு வரக்கூடியதை சரி கட்டிடுவார். இதே மாதிரி இன்னொரு நிகழ்வும் நடந்தது, அதையும் சொல்லி இருந்தது. ஒரு வயதில் முதல்ல எங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டு சொல்லியிருக்கிறேன்னா அழலா செய்த அவரு ஒரு சூழல்ல என்கிட்ட அவர் ஃபீச்சர் வாங்கிக்கிட்டு நான் அவரை வீட்டுல தியானம் பண்ணுங்க, ஏன்னா அவருக்கு ஆயிலே இன்னொரு 3 மாதம் தான். வீட்டுல இருந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அவருக்கு நாள் குறைய அவருக்கு திருப்தி வந்து விட்டது. அதான் சைத்தல் இல்லையா? அந்த 3 மாசம் வரை அவருக்கு தேவையில்லைங்கிறார். நான் ஏன் இருக்கணும்? நான் இறைவனை பார்த்துட்டேன், இறைவன் அனுமதி கொடுத்தாச்சு. இனி எனக்கு என்ன இருக்குது? என்ன சம்பாதிக்க போறேன், என்ன கொண்டு போறேன்? என்ன சந்திக்க வர ஒரு 15 நாள் மிச்சம் இருக்கும். என்னன்னு கேட்டேன், கைய பிடிச்சுக்கிட்டார். எனக்கு அனுமதி கொடுங்க. என்ன? எனக்கு போதும் வாழ், எனக்கு பகிர் என்னங்க, இன்னும் டைம் இருக்குது, 15 நாள் எனக்கு வேண்டாம். பாருங்க, அது கர்மாக்கே கொடுத்துட்டு போற இவரெல்லாம் கொடையாளி. நம்மளால என்ன பண்ணோம்? 1 நாள் கிடைக்குமா, 1/2 நாள் கிடைக்குமா? கர்மாட்ட கெஞ்சக்கூடிய வாழ்க்கையில் தான். அதான் கர்மா வாழ்க்கை. என்ன இது? ஞான வாழ்க்கை. கர்மாக்கு ஓனால நீரே வச்சுக்க, எனக்கு எதுக்கு 15 நாள் வேண்டாம். புரியுது யாருக்கு வரும்? ஞானவானு. இதுதான் ஞானம். ஏன்னா என்னால அது அவர் கேட்டது மறுக்க முடியாது. என்னைக்கு வச்சுல நீங்களே சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை உங்க வீட்டுக்கு அங்க பாருங்க அந்த இறப்பு எப்படி போகுதுன்னு. நீங்க கட்டில உட்காந்துருக்கீங்க, நான் பக்கத்துல சேர்ல உட்காரேன், என் கண்ணையும் பார்த்துட்டு இருக்கேன். 7:20 முடிஞ்சிடும். 7 மணிக்கு போனேன், ஒரு 15 நிமிஷம் பேசிட்டு இருந்தேன்.
ஒரு 7:20 ஆகும்போது பாத்தீங்கன்னா அப்படியே தலைச்சேன். இறப்பு ஆவி பிரிந்தது, உடம்பு கீழே அப்படியே சாஞ்சு இருக்கிறேன். அதை அவன் மகன் எட்டி பார்த்தா, கத்த ஆரம்பிச்சா, அப்பா அப்பா அப்பான்னு வந்து பார்த்தா பாடி. அவன் இறப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். இறப்புக்கு அளவில்லை. அதுலயும் பெரிய விஷயம் என்னன்னா, இன்னும் 15 நாள் வாழ்க்கை இருக்கிறது. இதுதான் ஞான வாழ்க்கை. ஆனா மண்ணில் இருக்க ஒவ்வொரு ஆள் என்ன பண்ணுவாங்க, 100 ஆண்டு, 100க்கு 100 ஆண்டு, புல்லாண்டு, 10,000 ஆண்டு வாழணும். எதுக்கு? கர்மா. கர்மா இன்னும் முடியவில்லை, ஆசை இன்னும் அடங்கவில்லை, எதை பற்றிய தெளிவு கிடைக்கவில்லை. குரு உங்களுக்கு அமையவில்லை. குரு அமைச்சிட்டாலே நீங்க பாதி கல் தாண்டிட்டீங்க, மண்ணை விட்டு வெளியே போறதுக்கு தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். இருக்கிற கர்மாவை கழிஞ்சோன்னு போகும். புரிஞ்சுதா? அப்ப இந்த 3 நாள் தூங்கிட்டு இருக்கிறாரு எப்படி இருக்கிறாரு? உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கிறார். ஏன் அப்படி அவசரம்? எனக்கு விடை கிடைக்காது. விடை கிடைக்காமலே. அப்ப விடை கிடைக்கலன்னா மீண்டும் விடை தேடி எங்க வரணும்? மண்ணுக்கு வரணும். பிறவிக்கு பிறகு அடுத்த பிறவி இப்ப இருக்கிற மாதிரி காசு பணம் காரோடய வருவாரு மனுஷன் இல்லையே. அப்ப என்னென்ன கர்மா இருக்கோ அதுக்கு தக்கவாறு வந்து மீண்டும் மனித நிலை அடைவது என்பது எத்தனை காலம், எந்த காலம் யோசிச்சு பாருங்க. இறைவனுடைய சூட்சமத்தை அறிங்க. இப்ப கை கால் இருக்குது, சுகம் இருக்குதுங்கிறதுலாம் இந்த சுகம் எல்லாம் சோகத்துல இருந்து தப்பித்தது, சுகத்திலே ஊர்வது தரும். குருவை தேடுவதைத்தான் மண்ணினுடைய உங்களுடைய எழுதிக்கு. குரு கிடைத்த பிறகு குருவோடு சாய்ந்து வாழ்வதுதான் ஆன்ம வாழ்க்கை உண்மை. எனவே ஞான பயணத்தில் மண்ணில் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை என்பது ஞான வாழ்க்கை வேறு, கர்ம வாழ்க்கை வேறு என்பது அல்ல. இதே வாழ்க்கை தான். ஆனா இந்த வாழ்க்கையிலேயே உண்மையை தெரியும். அப்ப உண்மை எப்ப தெரியும்? குரு கிடைச்சார். அதனாலதான் நம்ம முதல்ல ஞான பயணத்துக்கு முதல் உங்களுக்கு யார் வேணும்? குரு வேண்டும். அவன் குருவை தேடுங்கள், குருவை அடையுங்கள், குரு வழியில் நடங்கள். அப்படி பயணித்தீர்கள் என்றால் இங்கேயே உங்களுக்கு வேண்டிய பதிவுகள் எல்லாம் அளிக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்து மண்ணை விட்டு நீங்க பறக்கலாம், மீண்டும் பிறக்காமல் இருக்க. சரியா? வாழ்வோம்.